தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் பாஜகவை சேர்ந்த விஜயதாரணி. மேம் வணக்கம். தற்போது வனத்துறை அமைச்சர் கண்ணப்பனுக்கு எதிராக கூடலூரில் எதிர்க்கட்சியினர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்ணப்பன் பேசியது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தாய் கண் முன்னாடியே குழந்தைய சிறுத்தை தூக்கிட்டு போகுது, இது மாதிரி உயிருக்கு பலியாகுது. அப்படி இருக்கும்பொழுது துறை அமைச்சர் மற்றும் இந்த அரசாக கண்டு கொள்ள வேண்டும். ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு அதன் துறை அமைச்சர் இவ்வளவு மோசமா ஒரு இது சாதாரணமா மிருகங்கள் எவ்வளவு முக்கியமோ மனிதர்கள் அதை விட முக்கியம் என்பதை உணராத ஒரு அரசாக இருக்குது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. மக்கள் போராடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த வன விலங்குகள் தொந்தரவு அதிகமாக இருப்பது கூடலூரில் தொடர்ந்து மக்களால் கூறப்பட்டு வருகிற ஒன்று. அதற்கு பாதுகாப்பு வளையம் என்பது ஒன்று உருவாக்கப்படாமல் இருக்கிறது நிச்சயமா தவறான ஒன்று. வனத்துறைக்கென்று நிதிகள் அதிகமாக ஒதுக்கப்படுது, மத்திய மாநில அரசுகளால் ஒதுக்கப்படுகிறது. மத்திய அரசு அதிகமான நிதிகள் வனத்துறைக்கு வழங்குகிறது. இப்போ இந்த இதை கருத்தில் கொண்டு இந்த வனவிலங்குகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வராமல் இருப்பதற்காக தடுப்பதற்கான விஷயங்களை அந்த நிதிகளை கொண்டு அமைக்கலாம். அது ஒண்ணுமே அமைக்காம அந்த வனவிலங்குகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இடத்தில் என்னெல்லாம் வேலைகளை செய்யணுமோ அதையெல்லாம் வனத்துறை செய்யணும். அதெல்லாம் செய்யாம வனவிலங்குகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் மக்களை தாக்குகிறதும் கொல்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை எதிர்த்து பொதுமக்கள் பல லட்சம் விண்ணப்பங்களை அரசிடம் கொடுத்திருக்கிறார்கள். கூடலூர் பகுதி மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா இதுவரை அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம ரொம்ப சாதாரணமா இத நடக்கிற விஷயம்னு சொல்லி இத விமர்சனம் பண்ணி ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றது உண்மையாவே ஒரு பொறுப்புள்ள துறையில் பொறுப்பற்ற முறையில் ஒரு அமைச்சர் நடந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியுது. இந்த அரசும் பொறுப்பற்ற தன்மையோடு தான் பல்வேறு விஷயங்கள்ல இருந்துகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு சென்றடைய வேண்டிய பல்வேறு விஷயங்கள் சென்றடைவதில்லை. அந்த நிதிகளை கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்தில் இந்த அரசு இல்லை என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு ரொம்ப பொறுப்பற்ற தன்மையோடு பதில் சொல்றதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா வனவிலங்குகளால் இன்னும் மேல தொந்தரவு மட்டும் கிடையாது, இன்னும் இந்த அரசிடமிருந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆகையால பொறுப்பற்ற தன்மையோடு பேசுவது மட்டுமல்ல, பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொள்வதும் இந்த அரசாங்கம் மற்றும் இந்த வனத்துறை அமைச்சரின் இயல்பாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நிச்சயமாக அந்த மக்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் இந்த மக்களின் மேற்கொண்டு உள்ள பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். கூடலூர் பகுதிகள், நீலகிரி பகுதிகளில் வனத்துறையிலிருந்து மக்களை பாதுகாக்கும் இடத்தில் நடவடிக்கைகளை உறுதியாக அரசு மேற்கொள்ள வேண்டும். பொறுப்பற்ற தன்மையோடு இயங்குவதை கட்சி சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறேன், தனிப்பட்ட முறையிலும் வன்மையாக கண்டிக்கிறேன். நிச்சயமாக இது பொதுமக்களின் இன்னல்களை உணர்ந்து கொள்ளாத ஒரு அரசாகவும் உணர்ந்து கொள்ளாத ஒரு அமைச்சராகவும் இருக்கிறார். வலிமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி விஜயதாரணி.